விட்டுட்டு போயிடலாங்க. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ப நான் இங்கே நின்னு கும்பிட்டுக்கிறேன். போலாம். முன்னாடியே வந்துட்டீங்களா? அப்பவே வந்துட்டேன். சரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஒண்ணு பண்ணுங்க, இந்த சைடு அந்த பக்கம் எடுத்து வைக்கலாம். வாங்க போலாம். ஏய் வாங்க. நான் அந்த பக்கம் போய் நீ மாப்பிளடா, நீ அவங்க கூட போய் வேலை செஞ்சுக்கிறியா? சரி மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோனே. வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? வந்துக்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போனை நோண்டிட்டு வீட்லயே இருக்குதுங்க. வாழ்த்துக்கள் பண்ணி. வாங்க. வணக்கம். சடங்கெல்லாம் தொடங்கும் போது அப்ப ஏத்திக்கலாம். சரிங்க அத்தை. கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்க, அவசரப்படாதீங்க. அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாமா கவலைப்படாதீங்க. ஏடா பண்ணல, அவங்க நம்ம என்னடா பண்ண முடியும்? இது கூட நல்ல யோசனையா இருக்கு மாமா. ஏன் வீட்டு வராட்டி என்ன, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர வச்சிருவா. இந்த புது ட்ரெஸ்ஸுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வை. நான் மறந்துறாங்க பாரு பாரு. மயிலு மட்டும் காணோம். அது ஒண்ணு இல்லங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கிளம்புற நேரத்துல அவருக்கு கால் சுளுக்கிடுச்சு. ஒரு அடி கூட எடுத்து கால்ல எண்ணெய போட்டு தேய்ச்சி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரியாயிரும். போங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா? அப்பா பாவமா சுளுக்குன்னு சொல்ற. நைட்டு நல்லா தண்ணிய போட்டுட்டு இன்னும் போதை தெரியாம என்னமா அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அம்மாச்சி வந்திருக்காங்க. அம்மாங்க கிட்ட போய் கூப்பிடு போ. வாங்க அம்மாச்சி. வாங்க வாங்க. நீங்க 3 பேரும் அம்மா நல்லா இருக்கியாமா? சொந்த அண்ணன்களையே மீறி வீரில எதுவும் பண்ணல. பழனிக்குனாச்சு. உங்க வீட்டுல இருக்க மனுஷங்க ஒரு நாளுக்காம இருந்திருந்தா ஓரமா நிக்கிறேன். அதான் நீ நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. வீட்லயே உட்கார்ந்துருப்பியோன்னு நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தா ஆத்தா. தெருவுல நிக்கிற நிலைமையே வந்தாலும் சரி. இருக்கும்போது நீ எதுக்குமா தெருவுல நிக்கணும்? கிளம்புற நேரத்துல உங்க அண்ணன், ஆனா அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. கூட நினைக்கவே இல்ல. அது எப்படி தம்பி? நிச்சயத்துக்கு எப்படி எங்களால வராம இருக்க முடியும்? என்னம்மா இது வரலையா? சொல்லிட்டாரு. நிச்சயம் என்ன பொண்ணு வீட்டுல தான் பண்ணணும். நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, சடங்கெல்லாம் ஆரம்பிக்கணும். நல்ல நேரம் ஆரம்பிக்க என்ன காம நேரம் தான் இருக்கு. வீட்டை விட அவங்க வீட்ல இருந்து கோயில் ரொம்ப பக்கம். ஒருவேளை தேதி எதுவும் மறந்து வராம போயிட்டாங்களோ? ஞாயிற்றுக்கிழமை தானே சொன்னாங்க. நம்மள அவர்கிட்ட விளக்கமா பேசிட்டேனே, அப்புறம் எப்படி இருக்குமோ? ஏமா அப்படி ஏதாவது ஆயிருந்தா சொல்லி. ஆமாப்பா, கரெக்டா ஞாபகம். என்ன உண்மை? அதனாலதான் போன் எடுக்கலையோ? இது என்ன மாப்பிள்ள வீட்டுக்கார. சரிடா, சீக்கிரம் போய் என்னதுன்னு பார்த்து நல்லா சரி, முடியும். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நாங்க வந்து நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். சரிங்க, நீங்க மட்டும் வந்து மன்னிக்கணும். இந்த நிச்சயம் அதுன்னு பொண்ணோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க. பொண்ணோட அப்பாட்ட பேசுறேன், அவர் நல்லா தானே பேசிக்கிறேன். அவங்க தானே முடிவெடுக்க முடியும். என்னால ஓரளவு காலையில இருந்து காத்துட்டு இருக்க, இப்ப திருதி பொண்ணு வந்து நிச்சயத்தை நடக்காது சொல்றீங்க. இதே மாப்பிள்ள சைடுல இருந்து சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கொஞ்சம் இருங்க. என்ன எதுவா இருந்தாலும் பேசிக்கலாங்க. எல்லாரையும் முதல்ல கிளம்பி வர சொல்ல போறாங்க. நிச்சயத்தை நடக்காது சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போய்க்கே இருக்காரு. அப்பா நீங்க போக வேண்டாம், நானும் தம்பிங்களும் போய். ஆம்பளைங்க மட்டும் போனா சண்டை போட போன மாதிரி ஆயிடும். போயிட்டு வாங்க. சரிம்மா. சரிம்மா, போயிட்டு வந்துடுறோம். வாடா. படுகுழியில தள்ள முடியாது.
அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். வந்து பேசினாரு. இந்த நிச்சயத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களாமே. உட்காந்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்லைங்க, நீங்க வாங்க. இருடா பேசிக்கலாம், பொறுமையா இரு. நீ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க, நீங்க சொன்னதுனால தானே இருந்துச்சு. இப்ப கேள்விப்படுறது இருக்காதுன்னு தெரிஞ்சே எப்படி எங்க பொண்ண உங்க இப்ப பேசிக்கிட்டு எங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல. இப்போ கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ற எங்க சித்தப்பாவை பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க மாதிரி இருக்கு. ஆனா நீங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. படுத்துக்காதீங்க. பழனிவேல் சித்தப்பா மாதிரி வர நான் அப்படி என்ன கஷ்டம்? ஏங்க யார பத்தி எடுபடின்னு சொல்றீங்க? யார் எடுபடி வேலையெல்லாம் பார்க்கல. இல்ல, நீங்க பேசுங்க, என்ன பேசணுமோ. நாக்குல தேன் தடவுன மாதிரி பேசினாரு. உங்க அம்மாவோட அண்ணனுங்க 2 பேரும் நேத்து வீட்டுக்கு வந்து அவங்கதான் உங்க வீட்டு கதையெல்லாம் புட்டு புட்டு வச்சாங்க. சாப்பாடும் தங்கறதுக்கு இடம் மட்டும் தான் குடுக்கறதா சொன்னாங்க. என்ன அங்க இருந்து கஷ்டப்படுறான், இதுல உங்க பொண்ண வேற கொடுத்து சொன்னாருதான். அத நாங்க மறுக்கலையே. சொந்த தம்பியோட கல்யாணத்தை அவங்க நிறுத்தணும்னு நினைப்பாங்களா? இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. கோவில எல்லாரும் அங்க வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். நாங்க எங்கேயும் வரல. உண்மையா இல்லையான்னு நீங்க நேரா வந்து அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. எங்க 5 பேரையும் பாத்துக்கிற மாதிரி தாங்க எங்க மாமாவையும் பாத்துக்கிறாரு. நீங்க இப்ப வந்தீங்கன்னா அதை பத்தி கூட நம்ம பேசிடலாம். நடக்குமா? மாசத்துல ஒரு தடவை உங்க வீட்டுக்கு போலீஸ் வருமா? உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுத்து இத பத்தி பேசுனீங்களா? அவங்களுக்கு நீங்க எடுத்த நாங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்க பொண்ணும் சித்த பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. இல்லங்க, அவருக்கு இம்புட்டு நாளா கல்யாணம் நடக்காம இருந்துச்சு. மாமா ரொம்ப பாவம். ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ടു അവർ ചാനൽ. ഇന്ന് നമ്മൾ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത് ഒരു സസ്യമാണ്. പക്ഷേ അതൊരു വൃക്ഷം തന്നെയാണ്. ഇപ്പോൾ ഈ സസ്യത്തിൻ്റെ രൂപത്തിൽ നമ്മുടെ തോട്ടത്തിലുള്ളൂ. പിന്നീട് ഈ സാധനം വേണമെങ്കിൽ എന്തായി മാറും? ഒരു മരമായി മാറും. ഇതിൻ്റെ പേരാണ് മാതളം. ഇത് മാതളത്തിൻ്റെ ഇലയാണ് ഈ കാണുന്നത്. മാതളത്തെക്കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഒരുപാട് കാര്യങ്ങൾ പറയാനുണ്ട്. അതിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട എന്ന് പറഞ്ഞാൽ ഇതൊരു ഫ്രൂട്ട്സാണ്. വൈറ്റമിൻസ്, മിനറലുകൾ അടങ്ങിയിരിക്കുന്ന ഒരു ഫ്രൂട്ട്സാണ് ഈ കാണുന്നത്. പിന്നീട് ഇത് നമുക്ക് പ്രോട്ടീൻ്റെ ഒരു കലവറയാണ്. അതിനെ പനി അല്ലെങ്കിൽ ടൈഫോയിഡ് പോലുള്ള അസുഖങ്ങൾ വരുമ്പോൾ ഈ മാതളമാണ് എല്ലാവർക്കും റെഫർ ചെയ്യുന്നത്. കാരണം അതിൻ്റെ കൗണ്ട് കൂടാനായിട്ട് സഹായിക്കും. അപ്പോൾ ഇത് മാതളത്തിൻ്റെ ഇലയാണ് നിങ്ങളിപ്പോൾ അല്ലെങ്കിൽ വളർന്നു വരുന്ന തൈയാണ് നമ്മൾ കണ്ടത്. നമ്മൾ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത് മറ്റൊരു സസ്യം. സത്യമെന്നോ ചെടിയൊന്നും പറയാൻ പറ്റില്ല, നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും അറിയാം. ഇതിൻ്റെ പേരാണ് വാഴ. വാഴ അറിയാത്തവരാരെങ്കിലും ഉണ്ടോ എന്ന് എനിക്കറിയത്തില്ല. പക്ഷേ ഇപ്പോഴത്തെ 2K ഒക്കെ തലമുറ ഒരു പക്ഷേ വാഴ എന്താണെന്ന് ചോദിച്ചോളൂ. നിങ്ങൾക്ക് വേറെ കഞ്ചാവ് അറിയാം, അല്ലെങ്കിൽ മയക്കുമരുന്നറിയാം, അറിയാം, ഇങ്ങനെ കുറേ കാര്യങ്ങൾ മാത്രമേ അറിയത്തുള്ളൂ. ഈ പ്രയോജനമുള്ളൊരു തേങ്ങ അറിയത്തില്ല. മനുഷ്യനോട്
സ്നേഹമില്ലാത്ത ഒരുതരം ജീവികളാണ് ഇപ്പോഴത്തെ ഈ 2K കിഡ് എന്ന് പറയുന്നത്. നമ്മൾ വാഴയെക്കുറിച്ച് പറയാൻ വന്നേ, പക്ഷെ നേരെ 2K കിഡിലേക്ക് പോയി. സോ ഈ കാണുന്നതാണ് വാഴ. വാഴയുടെ പ്രത്യേകത നിങ്ങൾക്കറിയാം, എങ്കിലും ഞാനൊന്ന് പറയുകയാണ്. വാഴയുടെ മെയിൻ വാഴപ്പഴം എന്ന രീതിയിലാണ് നമ്മൾ നോക്കുന്നതെങ്കിലും ഇത് നമുക്ക് ഇതിൻ്റെ വേര് തൊട്ട് മണ്ട വരെ നമുക്ക് വളരെയധികം പ്രയോജനപ്രദമായിട്ടുള്ള ഒരു സസ്യമാണ്. വാഴ മെയിനായിട്ട് ഉണ്ടാക്കുന്നത് വാഴ പഴം തിന്നാൻ വേണ്ടിയാണ്, കൊലയ്ക്ക് വേണ്ടിയാണ് വാഴ ഉണ്ടാക്കുന്നത്. പക്ഷേ അതിൻ്റെ തണ്ടും പിണ്ടിയായിട്ട് നമുക്കെടുക്കാം, തോരൻ വെക്കാം, കറി വെക്കാം, പിണ്ടി ജ്യൂസ് കുടിക്കാം. അതുപോലെ അതിൻ്റെ ഇല, വാഴ ഇല നമുക്കറിയാം, ഇത്രയും വലിയൊരു ഇല നമ്മൾ കണ്ടിട്ടില്ല. ചോറുണ്ണാനും വാഴയിൽ ചോറുണ്ട് കഴിഞ്ഞാൽ തന്നെ നല്ല ടേസ്റ്റാണ് ചോറുണ്ണാനും. അതുപോലെ തന്നെ പല കാര്യങ്ങൾക്കും വാഴയില ഉപയോഗിക്കുന്നു. ഉണങ്ങിക്കഴിഞ്ഞാൽ പോലും വാഴയുടെ ആ ഇലയുടെ കമ്പ് അല്ലെങ്കിൽ അത് വള്ളിയായിട്ട് കെട്ടാനായിട്ടും നമ്മളത് ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. പിന്നെയെന്ന് പറയുന്നത് വാഴ ഉണ്ടാക്കുന്ന സമയത്ത് അതിൻ്റെ കൂമ്പ്, അതും നമ്മൾ യൂസ് ചെയ്യുന്നുണ്ട്. കൂമ്പ് തോരനുണ്ടാക്കാം, അതുപോലെ കൂമ്പ് ജ്യൂസ് അടിക്കുന്നവരുണ്ട്. മാത്രമല്ല പൂവിനുള്ളടത്ത് ആ ഒരു ഉണ്ടായി വരുന്ന സമയത്ത് അതിന് തേൻ ഉണ്ട്. ആ തേന് മറ്റു പൂമ്പാറ്റുകളും പക്ഷികളും വന്ന് കുടിക്കാറുണ്ട്. അപ്പോൾ ആ തേനും നമുക്കെടുക്കാൻ പറ്റും. പിന്നെ കൂമ്പിന് ശേഷം പിന്നെ മെയിൻ സംഭവം നമ്മുടെ വാഴപ്പഴം, പഴം ആക്കിയിട്ടും പഴമാണെങ്കിലും പച്ചയാണെങ്കിൽ കറികൾക്ക്, മോര് കറി, മറ്റു കറി എല്ലാ കറികൾക്കും വെക്കാനായിട്ട് അത് യൂസ് ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ അങ്ങനെ ഈ വാഴ നമുക്ക് അതിൻ്റെ കൂമ്പ് തോരൻ വെക്കാം, വറക്കാൻ പറ്റും. പിന്നെ അത് പഴമായി കഴിഞ്ഞാൽ പഴപ്പൊടി ഉണ്ടാക്കാം, മറ്റ് ഒത്തിരി ഐറ്റംസുകളും ഉണ്ടാക്കാം. അതാണ്. അപ്പോൾ ഇത് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റുന്നത് വാഴ പൂർണ്ണമായും അതിലൊരു വേരൊഴിച്ച് ബാക്കി ഒന്നും തന്നെ വേസ്റ്റായിട്ട് വരുന്നില്ല എന്നാണ് മനസ്സിലാക്കേണ്ടത്. അത് കാരണം അതിൻ്റെ തണ്ട്, അതിൻ്റെ പിണ്ടി തോരനാക്കാം, ജ്യൂസ് അടിക്കാം. അതുപോലെ അതിൻ്റെ ഇല, അതിൻ്റെ കൂമ്പ്, അതിൻ്റെ തേന്, പിന്നെ അതിൻ്റെ കായ്, അങ്ങനെ എല്ലാ സാധനവും നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. ഒന്നും വേസ്റ്റ് ആക്കേണ്ടി വരത്തില്ല. പിന്നെ അത് ഉണങ്ങിക്കഴിഞ്ഞാൽ അത് വള്ളിയായിട്ടും കെട്ടാനായിട്ടും ഒക്കെ ഉപയോഗിക്കും. അപ്പോൾ ആ രീതിയിൽ ആ നിലയിൽ നമുക്ക് യൂസ്ഫുൾ ആയിരിക്കുന്ന ഒരു സസ്യമാണ് വാഴ. പക്ഷേ ഇത് കാറ്റും മഴയൊന്നും ഇല്ലെങ്കിൽ വളരെ പെട്ടെന്ന് തന്നെ നമുക്ക് ശുശ്രൂഷിച്ച് പരിപാലിക്കാം. അതല്ല എങ്കിൽ നമുക്ക് ഇതിൻ്റെ നോക്കി നടക്കാൻ ഇച്ചിരി പാടാണ്. പക്ഷെ വളരെ പെട്ടെന്ന് തന്നെ ഒരു ഫലം കാണുന്നതാണ് വാഴ കൃഷി. ഓക്കെ, അപ്പോൾ വീഡിയോ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടാൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, മറ്റുള്ളവർക്കും കൂടെ കൊടുക്കുക. താങ്ക് യു.